வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அமரன் படத்தோட 100வது நாள் வந்துருச்சுங்க. லாஸ்ட் இயர் வந்த படங்களே ஒன்று சிறந்த படம்னா அது அமரன் தான் சொல்லுவேன். என்ன ஒரு அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்மளோட நேஷனல் ஹீரோ முகுத், மேஜர் முகுத் அவரை பற்றி பயோபிக் தான் அந்த படம். டைரக்டர் ராஜ்குமார் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நல்லா எடுத்திருப்பாரு, தத்ரூபமாக எடுத்திருப்பாரு. ஒரு அது டெக்னிக்கலாகவும் சவுண்ட் டைரக்டராக இருக்காரு, எமோஷனல்ஸும் நல்லா கடத்துறாரு. சூப்பர் டைரக்ஷனுங்க. இன்னும் நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ணணும், வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். சிவகார்த்திகேயன் முதல் தடவையாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அதாவது அந்த ஒரு இன்ட்ரோ வர ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு கெட்டப் ஆர்ம்ஸு ஃபுல் டெடிகேஷனுங்க, ஃபுல் டெடிகேஷன். உண்மையிலே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். செம்ம பர்ஃபார்மன்ஸு. உண்மையிலே அந்த ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவே வாழ்ந்திருப்பாரு. தென் கம்ஸ் டு சாய் பல்லவி. ஓ மை காட், என்ன ஒரு நடிகைங்க இவங்க. அப்படியே நான் வந்து அந்த முகுந்த் அவங்க அந்த ஒய்ஃப் அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அப்படியே அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி எசன்ஸ், அப்படியே அவங்க எசன்ஸ் அப்படியே உறிஞ்சு நடிச்சிருக்காங்க அவங்க. என்ன மாதிரி ஒரு பயங்கர இன்டெலிஜென்ட் பர்சன் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாய் பல்லவி. அவங்க ரியல் இன்டர்வியூ, ரியல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மார்ட் கேரக்டர், ரியல் டெடிகேஷன் டு த ஆர்ட். உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. உண்மையிலே அந்த உண்மையான அவங்க ரெண்டு கேரக்டர், அந்த பேரை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்தினாங்க. அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் சொல்லலாம். அப்படியே அதை அதான் சொல்லலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ல இருந்து, ராஜ்குமார் ப்ரொடக்ஷன்ல இருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து, சாய் பல்லவிலேருந்து, டேரக்டர்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மக்களும் ஆதரிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த படம் தெரியும், வீக்கெண்டில் படத்துக்கு போகிறோம், ஜாலி படம் அப்படின்றது படம் ஒரு ட்ராஜிக், ஒரு எமோஷனலாக இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் போய் படம் பார்த்து இந்த படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய கலெக்ஷன், அதாவது மிகப்பெரிய கலெக்ஷன். ராஜ்குமார் படம் வந்து அதாவது விக்ரம் படத்தோட அதிக கலெக்ஷன் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய படம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.